அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய வீடியோக்கள் பார்ப்பதனால், நிறைய புத்தகங்கள் படிப்பதனால் என்னடா இது ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சில சேனலில் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம், இதை ஷார்ப்பாக பயன்படுத்திட்டால் போதுமானது, நினைத்ததை அனைத்தையும் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. சில சேனலில் உணர்வுகள் ரொம்ப முக்கியம், இதுதான்ப்பா உனக்கு தேவையான எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சில சேனலில் இதெல்லாம் தேவையில்லைப்பா, வைப்ரேஷன் ஒன்று இருக்குது, இதுதான் உனக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இதெல்லாம் தேவையில்லை, ஃப்ரீக்குவென்சி வேணும், நீ எதை நினைக்கிறையோ அந்த பொருளுக்கும் உனக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, அந்த ஃப்ரீக்குவென்சியில் நீ சிந்தனை செய்தால் போதுமானது, நினைத்து பார்த்த அனைத்தையும் பெற முடியும்னு சொல்லுவாங்க. இதை பார்க்குறவங்க, கேட்குறவங்க, படிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எனக்கு தேவையான விஷயம் இதுதான், இதை அடைவதற்கு இத்தனை விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு பெரும் குழப்பம்தான் இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் நான் எக்ஸ்பர்டைஸ் என்னைக்கு வளர்த்துக்கிட்டு என்னைக்கு போய் நான் இலக்கை அடைவது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நேரடியாக இலக்குக்கு போனாலும் கூட அடைஞ்சலாம் போல் இருக்கே, இத்தனை சுத்தல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு ஒரு 3 விஷயங்களை நாம் செய்தால் போதுமானது, இதில் அனைத்தையும் கற்றுக்கொள்வதன் மூலம் கிடைக்கும் அரிய பல பலன்கள் நமக்கு இந்த 3 விஷயத்தில் கிடைச்சிரும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு 2 வீலர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஓட்டி பழகிட்டு ஆர்டிஓ கிட்ட போய் ஒரு 8 வடிவில் ஒரு 8 போட்டு காமிச்சிட்டு நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் பயணம் செல்லலாம். இதுதான் அடிப்படையான விஷயம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய ஈர்ப்பு விதி குறித்த வீடியோக்கள், நிறைய ஈர்ப்பு விதி குறித்த புத்தகங்கள், வைப்ரேஷன், ஃப்ரீக்குவென்சி, உணர்வுகள், இப்படி நிறைய பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 8 போடுறதுலையே எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் போயிட்டு அந்த 8 மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க முடியுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நாம் பயணத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் நம் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே மாறாக 8க்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்கோம், இதில் எக்ஸ்பர்டைஸை வளர்த்துக்கிட்டு. அதனால தான் நிறைய பேர்த்துக்கு நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னோடய லைஃப் கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ண முடியல, எனக்கு தேவையான விஷயம் கிடைக்கிறது இல்லை, இந்த ஈர்ப்பு விதியை பற்றி வீடியோக்காக தான் பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதெல்லாம் விட்டுட்டு, இதில் எக்ஸ்பர்டைஸை வளர்த்துறதை விட்டுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. இதற்கு முக்கியமாக 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சு கொண்டால் போதுமானது. நாம் இலக்கை எளிதில் ஈர்த்து விடலாம். சரி, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், நம்ம வலதுபுறம் திரும்ப வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்? இறங்கி வீலை பிடிச்சி ரைட் சைடு திருப்புன்னு திருப்பிட்டு இருக்கோமா? இல்லை, செய்ய மாட்டோம். அழகாக நம்ம ஸ்டேரிங்கில் உட்காந்து திருப்பினா போதுமானது, வீல் திரும்பிவிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம தேவையான திசையில் பயணிக்கலாம். இப்போ இதே போல தான் நம்ம இந்த ஃப்ரீக்குவென்சியை டியூன் பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, அதெல்லாம் மெனக்கட வேண்டாம். அதே மாதிரி உணர்வுகளையும் வைப்ரேஷன் எப்படி வச்சுக்கணும், அதற்கு என்னவெல்லாம் ஆல்ட்ரு பண்ணுற முடியும், வைப்ரேஷனை ஒரு பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் மெனக்கிடவே வேண்டாம். என்ன செய்தால் இதெல்லாம் மாறிவிடுமோ, எப்படி ஸ்டேரிங்கை திருப்பும் பொழுது வீல் திரும்புமோ, அது என்ன செய்தால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அலைவரிசையில் அந்த டியூன் ஆகி நம்மளுடைய கோலுக்கு நோக்கி நம்ம போயிடுவோமோ, அதை போல் அதை செய்தால் மட்டும் போதுமானது, இதெல்லாம் தானாக அமைந்து விடும், நிகழ்ந்து விடும். இதுதான் அடிப்படையான விஷயம். சரி, அது எப்படி அப்படிங்கிறத இந்த 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னன்னா, தற்பொழுது செய்யப்படும் வேலை. இது மிக மிக முக்கியமான விஷயம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், நான் உங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் கற்பனை செய்து கொண்டு இருக்கேன். எப்போ கற்பனை செய்கிறீங்க? இப்போ கற்பனை செய்கிறேன். இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன செய்கிறீங்க? நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போ கவலைப்படுறீங்க? இப்போ கவலைப்படுறேன். இப்போ எதை செய்தாலும் இப்பொழுது தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தெளிவோடு இருப்பது. இறந்த காலத்திலோ இல்லை வருங்காலத்திலோ எந்த நிகழ்வையும் நாம் செய்ய முடியாது, இப்பொழுது மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தெளிவோடு இருப்பது. சரி, இப்பொழுது நாம் செய்யப்படும் வேலை எதுவானாலும் அதை முழு அர்ப்பணிப்புடன் ஆக்கப்பூர்வமான திறனை பயன்படுத்தி நம்மளால் எவ்வளவு தூரம் அதை சிறப்பாக செய்ய வேண்டுமோ, நன்றி உணர்வுடன் செய்ய வேண்டுமோ அப்படி செய்வது. இதுதான் நம்மகிட்ட ஒரு ஆற்றல் களத்தை உருவாக்கும். இப்போது
நம்ம பூமியிலேருந்து ஒரு ராக்கெட் விடுறோம், அது செவ்வாய் கிரகத்துக்கும் நிலவுக்கும் செல்கிறது. எப்படி செல்கிறது? தற்போது அந்த ராக்கெட் கிளம்புறதுக்கு முன்னாடி மிக பெரும் நெருப்பு ஆற்றலை, உந்து ஆற்றலை ஏற்படுத்தி விடுகிறோம். இப்போ அந்த ஆற்றலால் அது உந்தப்பட்டு தள்ளிவிடப்பட்டு பூமியினுடைய மேற்பரப்பிற்கு மேலே உந்தப்பட்டு அது அழகாக அதனுடைய இலக்கை சென்று அடைகிறது. இந்த செக்மெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சால் போதும். காலையில் கண் விழிப்பதிலிருந்து நைட்டு உறங்க போகும் வரை செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும், நன்றி உணர்வோடு செய்ய வேண்டும், ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும், அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டும், உங்களுடைய முழு திறனை பயன்படுத்தி செய்ய வேண்டும். உங்களுடைய இலக்குக்கு சம்பந்தம் இருந்தாலும் சரி, சம்பந்தம் இல்லாத வேலையாக இருந்தாலும் சரி. இப்படி செய்து வரும் பொழுது நம்மகிட்ட ஒரு சக்தி களம், ஆற்றல் களம் உருவாகும். இந்த களம்தான் நம்மை உந்தி தள்ளப்பட்டு நாம் அந்த இலக்கிற்கு நம் பயணம் மேற்கொள்வதற்குண்டான அடிப்படையான விஷயம். அப்போது இந்த சக்தியை நாம் தினம் தினம் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு செயலிலும் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத ஒரு கற்பனையான ஒரு மனப்படத்தை உருவாக்கி வைக்க வேண்டும். அந்த மனப்படத்தில் யாரெல்லாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையான மனப்படம், ஒரு சித்திரம் வச்சுக்கலாம், ஒரு மென்டல் பிக்சர், இதை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கோ, எப்பொழுதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த கற்பனையான இந்த மனப்படத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் எப்படி ஆற்றல் உருவாக்கி விட்டாச்சு, எங்கே போகணுன்ட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த கற்பனையான இந்த மனப்படத்தை நோக்கி தான் நாம் ஈர்க்கப்படுவோம். அந்த இலக்கு, அந்த மனப்படம் நம்மளை அப்படியே ஈர்த்து கொண்டு விடும். இதுதான் அடிப்படை. எப்படி ஒரு டார்கெட் வச்சு அந்த ராக்கெட் அங்கே போய் லேண்ட் ஆகுதோ, அதே போல் அந்த மனப்படத்தில் இருக்கும் இடம், அந்த நிகழ்வு, அந்த உணர்வு நம்மை அழகாக ஈர்த்து கொண்டு அந்த இலக்குக்கு அதை சென்றடைய வைக்கும். இதுதான் அடிப்படையான விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மனப்படத்தில் அந்த கற்பனையில் பார்த்த அனைத்தும் நிகழ்ந்து விட்டதாக நாம் நன்றி உணர்வோடு இருப்பது. இது அதை விட முக்கியம். இதுதான் மூணாவது விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த நிகழ்வு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர்த்துக்கு நன்றி சொல்லுவீங்க? யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க? எப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வில் இருப்பீங்க? அதை அப்படியே நினைத்து பார்த்து அந்த நிகழ்வு நடந்து விட்டதாக கற்பனை செய்து அதற்கு நன்றி உணர்வோடு இருப்பது. இப்போது த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சில் வாலஸ் டி வாட்டில்ஸ் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த கம்யூனிகேஷன், ஒரு பாலம் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் நன்றி உணர்வில் தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த நன்றி உணர்வு அந்த கற்பனையான மனப்படத்தை பார்த்து நிறைவேறிவிட்டதாக நினைத்து அதற்கு நன்றி உணர்வோடு இருப்பது. எந்த அளவிற்கு ஆழமாகவும் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விரைவாக அந்த இலக்கு ஈர்க்கப்படும். இதுதான் மிக அடிப்படையான விஷயம். இந்த மூன்று விஷயங்களை நாம் தெளிவாக செய்து வந்தால் போதுமானது. நமக்கு தேவையான எண்ணங்கள் அனைத்தும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அமைந்துவிடும். எப்படி உணர்வு இருக்க வேண்டுமோ அப்படி அமைந்துவிடும். எப்படி வைப்ரேஷன் இருக்க வேண்டுமோ அதே போல் அமைந்துவிடும். எப்படி அந்த ஃப்ரீக்குவன்சி அமைய வேண்டுமோ அப்படி அமைந்துவிடும். இதை விட்டுட்டு நம்ம ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணுறோன்னு போனோன்னா திருப்பி 8க்குள்ளே நம்ம மாட்டின மாதிரி தான். இல்லை நான் வைப்ரேஷன் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் திரும்பவும் ஒரு 8க்குள்ளேயே தான் நம்ம சுற்றிட்டு இருப்போமே தவிர நினைத்து பார்த்தா அனைத்தையும் அடைய முடியாது. அப்படிங்கிறத தெளிவாக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த 3 விஷயத்தை தெளிவாக செய்து வந்தால் போதுமானது. நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியதில்லை, நிறைய வீடியோக்களை பார்க்க வேண்டியதில்லை, நிறைய பயிற்சி முறைகளும் தேவையில்லை. இதுவே மிகச்சிறந்த பயிற்சி. இதை தவிர வேறு எதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும். திருப்பி அதையும் ட்ரை பண்ண இதையும் ட்ரை பண்ண திருப்பி ஈர்ப்பு விதையவே நம்ம குறை சொல்லிவிடுவோம். அதனால் அது தேவையில்லை. இதை மட்டும் செய்து வந்தால் போதுமானது. சரி, உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது உங்ககிட்ட வைப்ரேஷன் முக்கியம், ஃப்ரீக்குவன்சி முக்கியம் அப்படின்னு பேசுனாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.